கோவிந்தா எந்தென்ன கோவிந்தா எந்தென்ன யாரையா தடுப்பது? நான் தான் ஒரு ஏழை பிராமணன். ஏன் தடுக்கிறாய்? ஏன் தடுக்கிறாய் கேட்கிறாயே? நான் ஒரு நேரத்திலே என் பிள்ளையானவன் இறந்து அக்னியை மூட்டி இந்த அக்னியை விழுகின்ற நேரத்திலே ஒரு பிள்ளையானவன் இறந்தால் ஒரு தந்தை இறந்து விடுவானா என்ற இடத்திலே கேள்வி கேட்டாயே. என் மனிதன் இறந்து விட்டான். அக்னி குணத்தில் நான் இறக்க போற விழுந்திருக்கிறேன். நீ வந்து தடுத்து உனக்கு ஒரு மகன் இருந்தால் நீ இறந்து விடுவாய் என்று நான் கேட்க என் பிள்ளை வீரத்தில் சிறந்தவன். அப்படி என் பிள்ளை இறந்தாலும் என் தமையன் தம்பிமார்கள் இறந்தாலும் நான் உயிரை இழக்க மாட்டேன் என்று சொல்லி எனக்கு சத்தியம் செய்தாயே. கண்ணபிரான் மீது மறந்து போய்விட்டாயா? அந்த பிராமணன் ஏன் அந்த வழியா வந்த? ஏன் வழியாக வந்து கொண்டிருந்தேன். வருகின்ற நேரத்திலே நீ இப்படி செய்ய தெரிந்த செயலை பார்த்தேன். உன்னை ஓடி வந்து எடுக்கின்றேன். அப்படி சொன்னா இதுக்கு சாட்சி யாரு? ஏன் சத்தியம் செய்தாயே கண்ணபிரான் மீது வைத்து கண்ணனை சாட்சியாக வைத்தாயே. இதோ நிற்கிறாரே கண்ணபிரான், அவரையே கேட்டு பாருங்க. நான் அப்படி செய்தேனா? என் பிள்ளை மாட்டி விட்டால் நான் இறக்க மாட்டேன். இது உன் சாதார சாட்சி. சத்தியம் என்ன சத்தியம் தான் பண்ணியா? என்ன வந்து சாட்சி சரி ராமனே, ஏதோ அந்த நேரம் கோபத்தில் உரைத்தேனும் துயரத்தில் உரைத்தேனும் உரைத்தேன். இப்போ என் மகன் அறிவுள்ள மகன், அன்புள்ள மகன், பாசமுள்ள மகன் அபிமன்யு மாண்டு விட்டான். இனிமேல் நான் உழுவாது நியாயமல்ல. என் மகனும் இருந்து விட்டான், உன் மகன் இருந்து விட்டான். நம்ம இருவருமே ஆக்கி விடுதலை சாட்சி வச்சு சாட்சி வைத்தாயே. ஒருவரை சாட்சி வைத்து விட்டு இறப்பேன் என்று சொல்வது என்ன நியாயம் இருக்கிறது? முதல்ல என்ன தள்ளி அதே பிறகு அப்ப மூவருமே இருந்துடலாமா? சாட்சிக்காரர் சாகட்டும், நாமளும் சாகலாம். என் பலமுள்ள வரையிலும் அந்த பிராமணனை நான் தள்ளுகிறேன். சத்தியனும் அசீலி பிராமணரே, நான் யார் என்று தெரிகிறதா உனக்கு? பேர் கொத்த பலமா உனக்கு? ஆமா, நீ பிராமணர் தானே? நான் யார் என்று தெரியவில்லை உனக்கு? யாரு? நான் தான் உன் தந்தை தேவேந்திரனப்பா. தேவேந்திர மன்னரா? ஏன் தந்தையா? அப்பா ஏன் பிள்ளை மாண்டு விட்டாரப்பா. அவனுக்கு விதிவசம் என்பது வந்துவிட்டது. ஆயுள் காலம் அவனுக்கு முடிந்து விட்டது. உன் பிள்ளை இழந்தாய். நான் என் பிள்ளையை இழக்க விரும்பவில்லை. அதனாலே உன்னை காக்கவே ஓடோடி வந்தேன். என்னை காப்பாற்ற இந்த பிராமணர் வந்து. ஆமா, சத்தியம் வாங்க நீதானா? நான் தானப்பா. இப்படி முன்ன வரும்படி சொன்னது யாரு? யார் என்று கேட்கிறாயா? எல்லாம் வழிபடும் கடவுள் செய்யக்கூடிய லீலைகள். இல்லையா? உன் வேலை தானே இதெல்லாம்? ஆமாம் ஐயா. எப்படியாயிலும் நீ பிள்ளையை மறந்து இருக்க மாட்டாய் ஏற்படுத்தி வாழ விடுவா என்று எனக்கு தெரியும் என்றாக ஐநாதான் உன்னுடைய தந்தையை வர வைத்து உன்னுடைய சத்திய வாக்கு வாங்க சொன்னது நான் ஐயா. என் பிள்ளை இறப்பான் என்று ஏற்கனவே நீ சிந்திச்சுட்டாயே வைத்தான். ஒரு பிள்ளைக்கு இரு பிள்ளையை பலி கொடுக்க வைத்துட்டாயே ஆண்டவா. நியாயமாயுது. வருவது வந்தே தீரும், வாராது ஒழுங்காலும் என்றென்று வாராது என்று உரைப்பார்கள். என்ன நடக்கிறதோ பிரம்மச்சாரி விதி, அது கண்டிப்பா நடக்கும். சரி அப்பா, நல்லபடி இருக்க வேண்டும். நடந்தால்
இப்போது எதிர்காலத்தை எதிர்கொள். சரி, ஒரு இறுதி குறிக்கோள். என்ன மைத்துனா? ஐயா, தேவதே, நீ சென்று வாங்க. மைத்துனா, அஜ்னா, நாளையே ஆ, யுத்தத்திலே 14ஆம் நாள் யுத்தத்திலே, என் மகனை கொன்ற ஆ, சைந்தவுடைய ஆ, சிரசை அறுக்காவிட்டால் சூரிய உதயமாவதற்கு முன்னதாக சூரியன் மறையா முன்னும் ஆமா. உனது பிள்ளை ஐமனை கொண்ட சைந்தவனை கொல்லாவிட்டால் என்ன செய்வாய்? மீண்டும் இந்த அக்கினியில விழுந்து என் உயிரை இறக்க செய்து அடியுடைய விட்டு ஆகிவிடுவாயா? ஆகிவிட்டு யார் யார் சேரக்கூடிய நரகத்தை சேர்வேன். எந்தெந்த நரகத்திலே போய் செய்வாய்? யார் ஒருவன் ஆ, தாய் தந்தைக்கு அன்னம் அளிக்காமல் மனைவியோடு புசித்து வருகிறானோ அவன் சேரக்கூடிய நரகத்தை சேர்வேன். சரி. யார் ஒருவன் கன்றுக்கு பால் விடாமல் கறக்கிறானோ அவன் சேரக்கூடிய நரகத்தை சேர்வேன். ஆ, யார் ஒருவன் பஞ்சாயத்தில் ஓர் வந்து பேசுகிறானோ அவன் நரகத்தை சேர்வேன். ஆ, யார் ஒருவன் கிளவழியில் முள்ளிட்டு அடைக்கின்றானோ அவன் நரகத்தில் சேர்வேன். ஆ, யார் ஒருவன் தன் மனைவி விட்டு பிறர் மனைவி மீது மோக கொள்வானோ அவன் நரகத்தில் சேர்வேன். ஆஹா. இதுவே சரி, சத்தியம் சத்தியம் சத்தியம். அப்படிதானே? சரி, போய் போலாம். ஆமா. அபிமன்னன் இறந்தான் அல்லவா? கரவேறு சிறவேறு வெற்றி கொண்டு விட்டல்லவா? இருந்தாலும் இன்றைய தினத்திலே அந்த அர்ஜுனன் ஒரு விருது கூறுகிறான். என்ன விருது? நாளைய 14ஆம் நாள் யுத்தத்திலே சூரியன் மரணத்துக்கு முன்பதாக உன்னை கொல்வேன் என்று என்னை கொல்வேன் என்று ஆமா விருது கூறுகிறான். அதனால இதுக்கு ஒரு சூட் செய்யணும். நீ நேற்று தினம் சொன்னீங்க, எனக்கு தெரியாதான்னு கேட்டேன். ஒரு கஜ அகலம். மாமா சொல்றாரு, ஏய், நேத்து தினத்துல சொல்லிக்கிட்டே ஆமா. ஏய், பல்ல வெட்டா மாமா சொன்ன மாதிரி ஒரு கஜம் அகலம். புரியுதா? யாரை போட்டு மூடலாம்? சரி. ஏய், வெட்டியா குடி வெட்டியா மச்சான். ஓய், உனக்கு என்னாச்சு தெரியுமா? பழத்துக்கு போட்டு மூட போற உன்னை. மூடு போடு சரி, வரானா பாப்பா. என்னுடைய தங்கை புடிச்சல காப்பாத்துறேன் தினம். அந்த சைத்தவனை தேடி வருகிறேன், எங்குமே காணவில்லையே. சரி, பொழுதோ மறைந்து விட்டது, சூரியன் மறைந்து விட்டான். இனிமேல் உயிர் வாழ்வது நியாயமல்ல. சத்திரிய வம்சத்தில் பிறந்தவன் சத்திய தரக்கூடாது. இப்போது நான் உயிரை போகிற போகிறேன். சூரியன் மறைந்து விட்டான். ஆமா, மறந்து விட்டானோ? ஏற்பட்டியா சாவுடா. சீக்கிராகட்டும். மச்சான். ஓய் மச்சான், ஏய், நில்லு. அர்ஜுனன் சாவ போறான் பாரியா. பார்க்கலாம். பாத்தியா? கைது எல்லாம் கைது. அர்ஜுனன் சாவ கைது எல்லாம். அர்ஜுனன் சாவ கைது. குட்ட ஆழவோ விடவில்லை, சாகவும் விடவில்லை. ஏன் மைத்ரா என்னை தடுக்கிறீர்? ஏனென்றால் இந்த உலகத்திலே வில்லிலே தேர்ச்சி பெற்ற உன்னை போல் யாருமே இல்லை. நீ அக்னி உணர்ச்சியை வைத்து உன்னை ஆவி விட்டு விட்டால் யார் உன்னை போல் வைத்து எப்படி பார்க்க முடியும்?
அதனால் எனக்காக ஒரே ஒரு முறை பான பிரயோகம் செய்யணும். அதனை கண்ணால பார்க்கணும். துயரத்திலே இருக்கும் எனக்கு வீரம் வருமா? வில் பிடிக்க என் கரத்திலே பலமே இல்லையே. என்னை மனதே நினைத்துக்கொள், கண்டிப்பா பலம் வரும், வீரம் வரும். எனக்காக ஒரே முறையா மாமா ஆடு மாடு ஏன்னா ஓடிக்குவோம் கடைசி இதாமா நம்ம சேனாதிபதி மொத்தத்தையும் சாவட்டா அப்படி பானவராக செய்கிறார்கள் அல்லவா, அதை வெறுமை விடாது. அதற்கு இரையாக விளையாட்டா நான் என்ன விருது குறிக்கிறேன்? சூரிய அஸ்தமாவதற்கு முன் சூரியன் மறைந்து விட்டது. இந்த மாலை பொழுது அவனை கொன்றால் மக்கள் மதிப்பார்களா? சொல்லுது நியாயம். சரி, சைந்தவனை கொல்வதற்கு எவ்வளவு பொழுதுதான் செய்வதை கொள்வாய்? என்ன அந்த சைந்தவனை கொல்ல என் கண்ணுக்கு எவ்வளவு பொழுதா? கடுகு அளவு பொழுது இருந்தா போதும் மாமா. அவனை சிட்டிக்கு போற நேரத்தில் கொண்டு விடுவேன். கண்ணுக்கு கடுகு அளவு பொழுது இருந்தா சைந்தவனை கொல்வாய்? ஆமா, இதுதானே உண்மை. கடுகு அளவு பொழுது இருந்தா போதும். இப்போ மாற்றம் இல்லையே. மாற்றம் கிடையாது. இதுதானே உண்மை. எப்படி என்றால் சகுனி சூழ்ச்சினாலே ஆழ பல்ல வெட்டி அந்த சைதவனை விடுத்து மேலே மூடு பாறை போட்டு மறைத்தார். அதனால் நீ என்ன செய்ய வேண்டும்? அந்த சைந்தவனை இப்போது கொள்வாய். அந்த சூரியனை எப்படி நீ செய்தாய்? மறைத்து என்னுடைய சக்கரத்தினாலே மறைத்து வைத்து இந்த களத்திலே. அதனால்தான் இன்றைய தினம் எனக்கு களத்தில் கதிர் திருடிய கண்ணன் என்று பட்ட பெயர். இன்றைய தினம் ஏற்பட்டால் சரி மாமா, எப்பொழுது எனக்கு பொழுது காண்பித்து விட்டாயோ? வந்து விட்டது. இதோ பார் சைந்தவனை. சொல்ல முடியாது. எப்படி என்றால் இந்த சைந்தவனுடைய தந்தை சிந்துபதி அவன் கடற்கரையிலே பிள்ளைக்காக தவ செய்கிறான். ஏன் யார் பிள்ளை சிறந்து கொய்கிறார்களோ, யார் ஒரு சைந்த சிறந்து கொய்கிறாரோ அவருடைய சிரம் 1000 சுத்தலா போக வேண்டும் என்று தவ செய்கிறான். சிந்துபதியா? ஆமா. எவ்வளவு இருமாப்பியா அவனுக்கு? அதனால் ஓர் பானத்தினால் சைந்தவன் சிரசை எடுக்க வேண்டும். மற்றொரு பானத்தினால் அந்த சைந்தவன் சிரசை கொண்டு போய் சிந்துபதி வழியை போட வேண்டும். அப்படியா? போட்டால் அங்கே சைந்தவன் இறப்பான், இங்கே சிந்துபதி மாழ்வான். ஒரே பானத்தால் சைந்தவ சிரம், அந்த சிரமானது அந்த சிந்துபதி மடியில் விழ தகப்பன் பிள்ளை மாற போறாங்களோ? ஆமா. டேய் சைந்தவா, டேய் சோதால வண்டி போடு. என்னடா என் பிள்ளையா கொண்டு விட்டோ? அட பட படாத கொண்டு போறடா, பட படாத கொண்டு போறடா. ஐ உயிர மடி போறடா, ஐ உயிர மடி போறடா. மாமா, இந்த சைந்தவனை 14ஆம் யுத்தத்திலே சைந்தவனும் அவன் தந்தை சிந்துபதியும் மாண்டி விட்டார்கள். அன்பான பெரியோர்களே, தாய்மார்களே, வீர அபிமன்னன் சண்டை நாடகம் இதோடு முடிவற்றது.